ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, பிக் பாஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு பாட்டை போட்டு மக்கள் எல்லாரையும் உசுப்பேற்றி விட்டுறாரு. இந்த வாரம் நாங்கள் வந்துட்டு ஒரு பாட்டில் ஒரு பொடியை வச்சுருக்கோம். அந்த பொடியை நீங்கள் மூக்கில் போட்டாலும் சரி, உங்கள் மூளையில் போட்டாலும் சரி, அதை வச்சு நீங்கள் கோட் வேர்டெலாம் போட்டு இந்த வாரம் யார் வெளியே போக போகிறாங்கன்ற கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வாரம் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்றாப்புல. அதில் ஒரு சில நேரங்களில் கரெக்டாக நடக்குது, ஒரு சில நேரங்களில் கேவலமாக நடக்குது. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்தே தீருன்ற மாதிரி பிக் பாஸ் வந்துட்டு போட்டு தாக்கியிருக்காரு. அந்த விஷயங்கள் தான் இப்போ வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா, நேற்று ஈவினிங் ஒரு சூப்பர் சாங் போட்டாங்க. யாரெல்லாம் கவனிச்சிங்கன்றதை சொல்லுங்கள், மறக்காமல் கீழே கவனிச்சு பண்ணுங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா, குட்டி பிசாசே என் தொல்லை ஓன் தொல்லை தாங்கலையே, அந்த பாட்டை போட்டாங்க. எல்லோரும் வெறி திரும்ப டான்ஸ் பண்ணாங்க. ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு சாச்சா 100% வெளியே போயிடுவாங்கன்ற மாதிரி மக்கள்லாம் கருத்து சொல்கிறாங்க. காரணம், குட்டி பிசாஸ்னால் வேறு யார் இருக்கா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள? குட்டியாக பிசாசமாக இருக்கிறது இந்த பொண்ணு மட்டும் தான். டெவில் டாஸ்க் மட்டும் வச்சு நான் சொல்லலை, முதல்லேருந்தே பிசாஸ் வேலையை தான் இந்த பொண்ணு பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து மக்களுக்கு இந்த பொண்ணு வெளியே போனால் ஏதோ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு வாரமாக இன்றைக்கு போகலையா, அடைச்சே இன்றைக்கி போகலையா, ஆனால் இந்த வாரமும் போகலையா, இப்படி தான் வந்து டென்ஷன் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே இல்லாத அளவுக்கு இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000, ஒரு 400, ஒரு 200 இப்படி தான் இருக்கும் டிஃப்ரெண்ட். பட் இந்த வாட்டி வேறு மாதிரி இருக்குது சம்பவம். அதாவது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஆனந்திக்கும் கீழே இருக்கிற சாச்சனாவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ஓட் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து சாச்சனா வந்துட்டு 100% அவங்க வெளியே போகிறது வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவம் நடக்குது. காலையில் இன்னொரு பாட்டு போடுறாங்க. என்னது அதுலேயும் காதல் பிசாசே என்னையா பிசாசு போட்டு தாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கன்ஃபார்ம்யா இன்றைக்கி அவன் முடிவு பண்ணுறையா, அவங்க தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து மக்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ கட்டங்களும் கரெக்டாக இருக்குது, அந்த வாஸ்து சாஸ்திரம் கரெக்டாக இருக்குது, அதே மாதிரி 12ஆம் நம்பரில் இருக்கிற சனி கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒன்று, சனி பார்வை அந்த பக்கம் வந்துட்டு படாமல் இருக்கணும். பட்டுச்சுன்னா மேலே இருக்கிற ஆனந்தியும் தர்ஷிகாவும் காலியாகிடுவாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, சனி பார்வை அந்த பக்கம் பட்டால் பிரச்சனையே கிடையாது. ஆனந்தியும் போக வேண்டிய ஆள் தான், தர்ஷிகா சுத்தமாக போக வேண்டிய ஆள் தான், அதுக்கு மேலே இருக்கிற ரஞ்சித் சார் போக வேண்டிய ஆள் தான், அதுக்கு மேலே இருக்கிற சத்யா போக வேண்டிய ஆள் தான். இவங்களதில் யார் போனாலும் எனக்கு சந்தோஷம் தான். பட் மக்கள்லாம் ஆசைப்படுறது சாச்சனா, இப்போ பிக் பாஸும் ஆசைப்பட்டிருக்க மாதிரி தான் இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக சாச்சனா போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதேமாதிரி இந்த சாங் உங்களுக்கு எதை தோண வைக்கிது? நேற்று வந்துட்டு குட்டி பிசாசே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காதல் பிசாசே. ஸோ இந்த சாங்கை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர். இந்த மாதிரி நிறைய விஷயமான நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.